300 பிள்ளைகளும் இந்த தரப்பு பிள்ளைகள் என்கிற காட்சியை இன்றைக்கு பார்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இது இருந்ததா? நீ எந்த கடப்பாறை கொண்டு எதை இடிக்க போற? வரலாற்றை எப்படி திரிக்கிறீர்கள்? நீ திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? RSS அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வில் போய் பங்கேற்று பாரதியை போற்றுகிறேன் என்கிற பெயரில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துபவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? சரி, பாரதி பாடிட்டார், செந்தமிழ்நாடு என்னும் போதுங்கள் பாரதி பாடிட்டார். சங்கரலிங்கனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து செத்து மடிந்தாரே, பாரதி பாடினதுக்கு முன்னாலேயா பாரதி பாடினதுக்கு பின்னாலேயா? இங்கே பாரதியை பற்றி படம் எடுத்த ஞான ராஜசேகரன் அவர்கள் தான் பெரியாரை பற்றி படம் எடுத்திருக்கிறார். வெறுப்பில்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பாரதி விழாவில் போய் பங்கேற்று பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொல்றார் ஒருத்தர். இதற்கா இசை முரசு பாடுபட்டார்? புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்களே, இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மாணவிகள் சேர்க்கை இந்த கல்லூரியில் 25 விழுக்காடு இருந்தது. இந்த திட்டம் வந்ததற்கு பிறகு 42 விழுக்காடாக மாணவிகள் சேர்க்கை உயர்ந்திருக்குதுன்னு கல்லூரி முதல்வர் இப்ப என்கிட்ட சொன்னார். இது யாரால வந்துச்சு? நீ சொல்ற அந்த கடப்பாறையால வந்துச்சா அல்லது திராவிட இயக்க கோட்டையால வந்துச்சா? எதால வந்துச்சு? படிக்கலையா? இளங்கோ படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காரியா? எங்க அப்பா படிக்கலையா? எனக்கு அறிவு இருக்கு, என் பெற்றோருக்கு அறிவு இல்லைன்னு பொருளா? அவர்கள் அறிவில்லாமல் படிக்காமல் போய்விட்டார்கள், எனக்கு அறிவு வானத்திலிருந்து பொத்துவிட்டு வந்து விட்டது, அதனால் நான் படிக்கிறேன் என்று பொருளா? இல்லை. அறிவு அவர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை நீ எந்த கடப்பாறை எடுத்துட்டு வந்து இடிப்பேங்கிற? 100